தியேட்டர் லேப் ஆக்டர்ஸ் ஒர்க் ஸ்டேஷன். தியேட்டர் லேப் நடிப்பு பயிற்சி மையம். தியேட்டர் என்பது வந்து ட்ராமா, லேப்ன்றது ஆய்வுக்கூடம். ட்ராமா எங்கே நடக்குது? வாழ்க்கையில் தான் நடக்குது. வாழ்க்கையில் நடக்கிற ட்ராமா தானே சினிமாவில் இல்லை மேடை நாடகமாக எடுக்கிறாங்க. ஆனால் சினிமாவிலையும் சரி மேடை நாடகம் சரி, ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்குது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் கிடைக்கல. ஏன் தெரியுமா? நம்ம நிஜ வாழ்க்கையில் ட்ராமாவை நம்ம போலியாக வாழ்கிறதுனால யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம தப்பாகவே போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு சரியான முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்கிறோம். அப்போது வாழ்க்கையின் ட்ராமாவை வந்து நம்ம சரியாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் நமக்கு வந்துடுச்சுன்னா சினிமாவும் ஜெயிக்கலாம், மேடையும் ஜெயிக்கலாம், வாழ்க்கையும் ஜெயிக்கலாம். இந்த ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடம் தான் தியேட்டர் லேப். நம்ம மனிதனுக்குள்ள ஒவ்வொரு உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகள் நம்ம சரியாக அனுபவிக்கிறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நம்ம வந்து தள்ளி போட்டு அந்த வாழ்க்கையை மரியாதை இல்லாமல் அது மேலே சரியான ஒரு மதிப்பு இல்லாமல் நம்ம அப்படியே தள்ளி போட்டு வேறு ஒரு பயணத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். ஏன் காரணம்னா, நம்ம ஆர்டிஃபிஷியலை வாழ்கிறதா ரொம்ப பெருமை நினச்சிக்கிட்டு யதார்த்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சி விட்டோம். இந்த யதார்த்த வாழ்க்கையினால தான் நிறைய பேர் வந்து நடிக்க ஆர்வம் இருந்தும் தோல்வி தழுவி பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, வாழ்க்கை தொலைச்சதுனால தான். ஆனால் எங்கள் தியேட்டரில் அப்படி நான் என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையும் திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்காக ஜென்னின் தியேட்டர் ஆக்டிங் மெத்தடாலஜின்னு ஒன்று வச்சுருக்கோம். உலகத்தில் வந்து இந்த ஸ்டானிஸ்லஸ்க் மெத்தடாலஜி, லீஸ்டாஸ்பெர்க் மெத்தடாலஜி, ஸ்டெல்லாடர் மெத்தடாலஜி, இப்படி பல மெத்தடாலஜின்னு இருக்கு இல்லையா? இந்த வல்லுநர்கிட்டலாம் நான் ஸ்பெஷலாக வந்து பயிற்சி ஆகியிருக்கேன். மாதக்கணக்கில் பயிற்சி பெற்றிருக்கேன். அவங்க டைரெக்ஷனில் நாடகங்களில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ மொத்தத்தையும் நான் வந்து ஒரு கலவையாக கொண்டு வந்து அந்த லாங்குவேஜுக்கு அவங்க அந்த தாய்மொழியில் பேசும்போது அவங்களோட உணர்வுகளை வந்து ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட சினிமா பெரியவன் நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க எப்படி நடிக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம இந்தியன் சினிமா நடிக்கணுன்றதுக்காக இயக்குநர்களுடைய மிகப்பெரிய டிமாண்டாக இருக்கும் பொழுது ஒரு சிக்கல் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க தாய்மொழியில் தான் அவங்க வந்து பிரமாதமாக உணர்வுகள் காமிச்சு நம்மக்கிட்ட வந்து சிறந்த நடிகன்னு பேர் வாங்குகிறாங்க, ஆஸ்கர் ரேஞ்சுக்கு பேர் வாங்குகிறாங்க. ஆனால் நம்ம தாய்மொழியில் நம்ம பேசுகிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, அவங்க எப்படி லிமிட்டேஷனோடு பேசுகிறாங்களோ அந்த லிமிட்டேஷன் தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டு தாய்மொழியை வந்து நம்ம வந்து ரொம்ப அடக்கமாக சிதைச்சி உணர்வுகள் இல்லாமல் நம்ம தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கட்டும், இந்த நிலை வந்தாலும் நம்ம உணர்வுகள் அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படின்னா ஜென்னின் தியேட்டர் ஆக்டிங் மெத்தடாலஜி நான் என்ன பண்ணோம்னா, ஜென் அப்படின்றது வந்து ஜப்பான் வேர்ல்டில் வந்து மெடிடேஷன் தான், தியானம். நீ செய்கிற வேலையை தியானமாக மாற்றுங்க. ஜப்பனீஸ் வந்து எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் இருந்தும் அவங்க வாழ்க்கை மறுபடியும் உலகத்தில் சிறந்தவங்களை மாறினாங்கன்னா அவங்க செய்கிற வேலையை தியானமாக மாற்றும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிறாங்க, ரொம்ப புத்திசாலிங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அவங்க முகத்தில் பாருங்கள் எப்போவுமே ஸ்மைலிங் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. அதை நான் உணர்ந்து தான் இங்கே நம்ம வந்து ஜென்னின் தியேட்டர் மெத்தடாலஜி வச்சுருக்கோம். ஏன்னா நீ எந்த வேலை செஞ்சாலும், நீ நடித்தாலும் சரி, நீ வாழ்ந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு தியானமாக மாற்றிக்கிட்டு நீ வாழ்ந்தால், செய்கிற வேலையை தியானமாக மாற்றினாலே நீ ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பேன், ரொம்ப புத்திசாலி இருப்பேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, பிரச்சனை எப்படி தீர்வு காணணும் அப்படின்ற மிகப்பெரிய அறிவு கிடைக்கும். அதனால் ஆக்டிங்கில் வந்து ஒரு சிறப்பாக வரணும்னா நீ எது கற்றுக்கிட்டாலும், நீ சிலம்பத்தை பற்றி கற்றுக்கிட்டாலோ இல்லைன்னா வந்து டெக்ஸ்ட்டை படித்தாலோ இல்லைன்னா ஒரு கேரக்டர் எடுத்து படித்தாலோ, நீ எது எடுத்துக்கிட்டோ ஒரு மியூசிக் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு தியானமாக மாற்றும் போது என்ன ஆகுனா அதில் லகிச்சு உள்ளே போயிடுற, அது அப்படியே உங்கள் பிரெயினில் உட்காருது. பிரெயினில் ஷேப் பண்ணி அது ஷார்ப்பாக உட்கார்ந்த மட்டும்தான் உங்கள் வேலையும் அது ஷார்ப்பாக இருக்கும். உங்கள் வேலையும் அது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக க்ரியேட்டிவாக இருக்கும். நம்ம எதுவுமே மூளையில் சேர்க்கறது கிடையாது, இல்லை, எல்லாம் அரைகுறையாக தான் வச்சுருக்கோம். அப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும்? அரைகுறை தானே இருக்கும். அதனால தான் நம்ம பயப்படுறோம். அதனால தான் நடிக்க ஆசை இருக்குது, நடிக்க பயப்படுறோம். தியேட்டர் லேபில் உங்களை முழுமையாக்கிறதுக்காகவே ஒரு சிஸ்டம் உட்கார வச்சுருக்கோம். அதுதான் தியேட்டரில் அது ஜென்னின் தியேட்டர் ஆக்டிங் மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி இந்தியாவில் நாம் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்கோம். மற்ற இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்களோட மெத்தடாலஜி பாரோ பண்ணி அதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் தியேட்டரில் மட்டும்தான் நம்ம மெத்தடாலஜி உருவாக்கி நமக்கே வந்து அவங்களோட பெஸ்ட் ஆக்டரை நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள்.